Greetings everyone. நம்ம daily prelims point of view ஒரு 5 question பார்க்குறோம். இன்னைக்கு என்ன questions இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். First question, choose the correct statement. Military rule has been imposed in Bangladesh அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆர்மி சீஃப் ஆஃப் பங்களாதேஷ் வந்து வாக்கர் உஸ் ஜாமன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கும். வங்கதேசத்தில் ராணுவ ஆட்சி அமல்படுத்தப்பட்டுள்ளது. சரிதான், ஓகேங்களா? அவங்களுடைய பிரதமராக இருந்த இப்பதான் பிப்ரவரி மாசம் அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. ஷேக் ஹசீனா சமீபத்தில் ஒரு ரிசர்வேஷன் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை, அதனால இவங்க பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டில் பெரிய ஒரு போராட்டம், அதனால பதவி விலகி ராஜினாமா பண்ணிட்டு அவங்க வீடையே முற்றுகை, பிரதமர் இல்லத்தை முற்றுகையிட வந்திருப்பாங்க போராட்டக்காரர்கள்லாம். அதனால அங்கிருந்து கிளம்பி இப்ப இந்தியாவில் வந்திருக்காங்க. இந்தியாவில இருந்து லண்டன் போறதுதான் அவங்களோட பிளான், ஓகேங்களா? ஸோ இதை பத்தி நம்ம டிஎன்ஏலி பார்ப்போம். ஸோ ஷேக் ஹசீனா அவங்க ராஜினாமா பண்ணிட்டனால மிலிட்டரி ரூல் அப்படிங்கிறது பங்களாதேஷ்ல வந்திருக்கு. அவங்களோட ஆர்மி சீஃப் யாருன்னா வாக்கர் உஸ் ஜாமன். ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். இரண்டும் சரி அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர், ஓகேவா? சி ஆப்ஷன் தான் ஆன்சர், இரண்டும் சரி. அடுத்தது, who will be the flag bearer for India at the closing ceremony of Olympics அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒலிம்பிக் நிறைவு நிகழ்ச்சியில் இந்தியா சார்பாக கொடியேந்தும் வீரர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மனு பாக்கர், ஓகேங்களா? ஹரியானா வச்சு இந்த மனு பாக்கர் பார்த்தோம்னா 2 பதக்கங்களை வின் பண்ணியிருக்காங்க. இண்டிவிஜுவல் ஷூட்டிங் அண்ட் டீம் ஷூட்டிங் ரெண்டுலையும் பிரான்ஸ் மெடல் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து இந்த ஃபிளாக் பியரரா வந்து இருக்க போறாங்க, சரியா? அடுத்தது, who is the fastest man in the world? உலகின் அதிவேக மனிதன் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நேற்று அதிவேக பெண்மணியை வந்து பார்த்துருந்தோம், ஜூலியன் ஆல்ஃபிரட் அப்படின்னு சொல்லி 100 மீட்டர்ல வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி 100 மீட்டர் மென்ஸ்ல வின் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா நோவா லைல்ஸ் அப்படிங்கிறவர், ஓகேங்களா? பார்த்தோம்னா 9.784 செகண்ட்ல இவரு அந்த 100 மீட்டர் கிராஸ் பண்ணியிருப்பாரு. 2வது இடம் வந்த இவரு 9.789 செகண்ட். கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 5 மில்லி செகண்ட் தான் அவங்க 2 பேத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். ஸோ இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, கண்ணை சிமிட்டுறதுக்கே 100 மில்லி செகண்ட் ஆகுமா, ஓகேங்களா? ஆனா இவங்க 2 பேத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 5 மில்லி செகண்ட் தான். கண்ணை சிமிட்டுற நேரத்தோட ரொம்ப குறைவான நேரத்துக்குள்ளதான் அந்த பிரான்ஸ் மெடல் கோல்டுக்கும் சில்வருக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மில்லி செகண்டோட இம்பார்ட்டன்ஸ் இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஸோ நோவா லைல்ஸ் எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா USA, ஓகேவா? USAவை சேர்ந்தவர், ஓகேவா? அடுத்தது, which state has formed a task force to clear encroachments in Western Ghats அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற எந்த மாநிலம் ஒரு பணிக்குழுவை அமைத்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தோம்னா கர்நாடகா, ஓகேங்களா? கர்நாடகா தான் இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்டா, பிரசிடென்ட் ஆஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய காஸ்ட் அக்கௌண்டன்ஸ் நிறுவனத்தின் தலைவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா விபூதி நாயக் அப்படிங்கிற இவர் தான், சரிங்களா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.